வெற்றியை பறைசாற்றுவதற்காக கண்ணியத்திற்குரிய தகைசால் தமிழர் விருது பெற்ற எங்கள் தேசிய தலைவருடைய தகைசால் தமிழர்களுடைய தலைவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு வழிநடத்த வேண்டிய ஒரு பொருத்தமான நேரத்தை மிக திறமையாக அடையாளப்படுத்தியுள்ளார். காலையில் சூழ்ந்த வேளையில் இந்த சமூகமும் இந்திய சமுதாயத்தை அடையாளப்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த தேசம் முழுமைக்கு அடையாளப்படுத்திய தமிழக முதல்வருக்கு மாவட்ட செயற்குழு சார்பாக நன்றி தெரிவித்தவனாக அந்த கூட்டணியில் திருநெல்வேலி மட்டுமல்ல இன்னும் முஸ்லிம்கள் நின்று வென்ற தொகுதிகளும் எங்களுக்கு வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறதும் அத்தனை கூட்டங்களையும் ஒருங்கிணைப்பது யார் என்றால் எங்களை வழிநடத்திய சீதேவிகள் மூத்த சீதேவிகள் அத்தனை பேரும் எங்களை திருநெல்வேலி மாவட்ட மாநாடு யாரையும் ஆள் பிடித்து கால் பிடித்து கூட்டணி என்ற கூட்டம் அல்ல, அனைவரும் ஈமானோடு எடப்பாடியார் குற்றச்சாட்டாரா 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னா இல்லை இல்லை கடன் சுமை அதிகரித்து அவர் வீட்டுக்கு கொண்டு போகலையே, நாட்டுக்கு பணி செய்வதற்கு தான் கடன் வாங்கியிருக்கிறாரு. கடன் வாங்குவது என்பது ஒரு அரசு நிர்வாகத்தில் சாதாரணமான ஒரு விஷயம். அது காலப்போக்கில் வரும் போகும். அதை கடன் கொடுக்கறது உலகம் முழுவதும் உள்ள நிலைமை. தமிழ்நாட்டில் 5 லட்சம் இல்லை, இன்னொரு 10 லட்சம் வாங்கினா கூட அத்தனையும் மக்களுக்கு தான் போகுமே தவிர தனிப்பட்ட முறையில் போகும். ஆக மக்கள் நலனுக்காக கடன் வாங்குவது அது அரசு வாங்குகிற கடன் என்று சொல்லக்கூடாது, அரசு செயல்படுத்துகிற நல திட்டம் என்று தான் சொல்லணும். அதை நீதிமன்றத்தை தான் கேட்கணும். எல்லா பிரச்சனைகளையும் அரசாங்க நடவடிக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீதிமன்றையே தலையிடுது, நீதிமன்றத்தை நீ கேட்கணும். அதுபோக வழக்குகளை சிபிஐக்கு மாத்திரைய அதாங்க சிபிஐக்கு மாற்றாம இருந்தா உடனே சிபிஐக்கு மாற்ற சொல்றீங்க. இதாங்க சிபிஐக்கு மாற்றாம இருக்கிற நேரத்தில் சிபிஐக்கு மாற்ற சொல்றீங்க. மாற்ற ஒரே ஒரு கேஸ் தான் மாற்றிருக்கிறாங்க, எல்லா கேஸையும் மாற்றலை. தமிழ்நாட்டில் எத்தனையோ நடந்துகள் இருக்குது, அதையெல்லாம் சிபிஐக்கு மாற்றலை. ஒரே ஒரு வழக்கு மாற்றிருக்கிறாங்க, அது முறையாக மாற்றிருக்கிறாங்க. சிபிஐக்கு மாற்றுவது என்பது நடைமுறை, எல்லா மாநில அரசியல் செய்யக்கூடிய நடைமுறை. அந்த நடைமுறை தமிழ்நாடு அரசு பின்பற்றுவது, அதில் என்ன தவறு? காவிக்கு பின்னாடி அது இங்கே யார் பார்த்தது? இல்லைங்க, காவிக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிறத யார் பார்த்தது? இல்லை, யார் பார்த்தது? பார்த்து சொல்றது யாரு? அப்படி சொன்னா அவர் பார்த்துட்டாரா? காவிக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டாரா? அப்போ காவியை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறவர் திமுக இல்லை, அவர் நீங்கள் சொல்கிற ஆள் தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ காவி முன்னாடி ஒளிஞ்சிருக்கிறான்னு சொன்னால் காவியை பற்றி எவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு அவன் தானே பேச முடியும். இப்போ தளபதி திமுகவோ தளபதி மு.க. ஸ்டாலினோ முதலமைச்சரோ காவியை பற்றி ஒன்றுமே பேசலை. இவர் காவியை பற்றி பேசி காவி பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாருன்னு பேசினா காவியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கவர் அவராக தான் இருக்க முடியுமே தவிர தளபதி எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் இது தேவையில்லாத மட்ட ரகமான அரசியல் பேச்சு, அரசியலுடைய அடிப்படையை தெரியாமல் பேசக்கூடிய ஒரு உளறல். அரசியலில் இதெல்லாம் பெரிய உளறல் தான் நினைக்கிறேன். நீ அவர் கேட்டது நீ சொல்கிறது உளறல். அரசியல் விமர்சனம் கிடையாது, தெளிவு கிடையாது. உளறல்ல இது ஒன்று, அவ்வளோதான். எத்தனையோ வகையான உளறல்ல இது ஒன்று. அது இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் வர்றதெல்லாம் உண்மை நாட்டு மாதிரி தம்பி. இந்திய முஸ்லீம் பொறுத்தவரையும் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற கூட்டணியில் தலைமை தாங்கக்கூடிய திமுக தலைமை தாங்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியில் நேற்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம். இதில் எந்த சந்தேகங்களும் கிடையாது. இந்த கூட்டணியில் கேட்குற இடம் இதை பற்றியெல்லாம் நாங்கள் பொதுவாக நாங்கள் என்ன சொல்வது, கேட்க வேண்டிய தொகுதியெல்லாம் கேட்போம், கொடுக்க வேண்டிய தொகுதியெல்லாம் கொடுப்பாங்க, ஏற்றுக்கொள்வோம். நான் ஒன்றும் பார்க்கல,
அவர் வீட்டுல ஒட்டு கேட்குங்க. அதாங்க. எல்லாத்தையும் எடுத்து அதாங்க. அவர் மிகப்பெரிய ராமதாஸ் மிகச்சிறந்த அரசியல் தலைவர், ஒரு சமுதாய தலைவர், அரசியல் தலைவர். தமிழ்நாட்டில் பல புதிய யூகங்களுக்கு அடிப்படை போட்ட தலைவர் அவர் வீட்டிலேயே ஒட்டு கேட்குற கறி வச்சுருக்காங்கன்னா அப்போ ஒட்டு கேட்குறத அவரை பற்றி அவ்வளவு கேவலமாக ஒட்டு கேட்கக்கூடிய ஆட்கள் யார் அங்கே போட்டது, அந்த கேவலமான காரியத்தை பண்ணது யார்? அவர் வீட்டில் போய் ஒட்டு கேட்குற அளவுக்கு ஒட்டு போகிற கருவி அங்கே பொருத்தியது யார்? மத்திய அரசு பொருத்தியதா, மாநில அரசு பொருத்தியதா, இல்லை அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற மகனையை பொருத்தினாரா, இந்த கூட இருந்த பொருத்தாரான்னா இது தமிழ்நாட்டு அரசியலில் இப்படியெல்லாம் குடும்பத்தில் நடக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொண்டு அதை எல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய அளவு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வட மாநிலங்கள்ல பார்க்கலாம். ஆனால் இப்போ தமிழகத்தில் இது மாதிரி விஷயங்கள் ஒன்றும் பார்க்கல. வடநாடு பல வகை தமிழகத்தில் ஊடுருவிக்கு வருது. அது இது இப்படி வரையும் வருது. நம்மளுக்கு காத்துக்கொள்ள வேண்டியதுதான். வட மாநிலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகள்லாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்கிறீங்கள. தமிழ்நாட்டில் வடநாட்டில் தான் இது வரைக்கும் எல்லாம் செய்து கொண்டிருக்க பிஜேபி கூடிய நடவடிக்கை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது அப்படின்னு தெரிவிக்கிறோம். அதுக்கு என்ன முன் யோசனையோடு இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள். இது இப்போயெல்லாம் வீடு நோக்கி உள்ள நுழையுன்னு பார்க்கும்போது அப்போ எங்கேயும் நுழையும், வீடு நோக்கி நுழையும், கட்சி நுழைக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நுழையும், பள்ளிக்கூடத்தில் நுழையும், பள்ளிவாசலில் நுழையும். அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், முன்னுரிமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அரசியல் தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்லலை, அது சொல்லலை, உளறல்னு சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் உளறல். அவருக்கான ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லைங்க, அதை பற்றி எடுத்து பேசுறீங்க, அவர்கிட்ட கேளுங்க. இல்ல ஒரு பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தினா தமிழக அரசு காவல்துறை வச்சு கடுமையான நெருக்கடி கொடுத்துருந்தாங்களே அவங்க கட்சியோட குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு 1000 அனுமதி கேட்கறாங்க, 1000 கட்டுப்பாடுகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் தான் அப்படி செய்யறாங்க சொல்றாங்க. அதை நான் நம்பல. அது எத்தனையோ உணர்ல அது ஒரு உணர்வுன்னு சொல்வேன். இல்ல இல்ல, தமிழ்நாடுங்கிறது இந்த உணவு அரசியல் தானா? உணவை பற்றி பேசுறதா தமிழ்நாடான்னு கேட்குறேன். தமிழ்நாடு பெருசு சார், 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாடுங்கிறது பெருசு. ஒரு நடிகர் அவர் கூட்டங்கள் நடத்துறாரு, போறாரு, வர்றாருன்னு சொன்னால் இப்போ எம்ஜிஆர் அப்படி நடந்தாரு, பண்ணாரு, எத்தனையோ நடிச்சிருக்கிறாங்க. இவர் வந்திருக்கிறாரு காலப்போக்கில், இப்போ தானே வந்திருக்கிறாரு. அவர் என்னன்னு நிரூபிக்கணும், மக்கள் அறிவாங்க. அதை போய் பெருசாக இதே குழப்பா பேசுகிற எப்படி? பத்திரிக்கையை வேற வேலையே இல்லையா? பத்திரிக்கை வேற கருத்தே கிடையாதா? 8 கோடி மக்கள் உணவே அதானா? என்னையா வேடிக்கைமா இருக்குது? நிறைய நடக்குது நாட்டில். எத்தனை கொலையை போடுறீங்க? ஏன் போடுறீங்க? டெய்லி பக்கமா கொலையை போடுறதுக்கு என்ன காரணம்? கொள்ளையடிச்சு போடுறதுக்கு என்ன காரணம்? நாட்டில் உள்ளவன கொலைகாரனை மாறணுமா? கொள்ளைக்காரனை மாறணுமா? எந்த பத்திரிக்கையாவது ஒழுக்கமா போட்டிருக்கியா? நீங்க என்ன பத்தி நடத்துறீங்க? என்னையா இது நாடு? பக்கமா கொலையும் குத்து வெட்டு இதே போட்டுக்கிட்டு நாட்டுடைய நடப்பாது. நல்லதே நடக்க, ஏன் நல்லது நடக்கல? நல்லது நீ நடக்கலையே, நல்லது எடுத்து போடு. கெட்டதையும் போடுற இல்லையா? கெட்டதை போட்டா பரவும், நல்லதை போட்டா பரவும். நீ போடுறது கெட்டது இல்ல, கெட்டதை போட்டா பரவும், கெட்டது உடனே பரவும், நல்லது உடனே பரவாது. அப்படி நாட்டை திருத்தன்னு சொல்றவன் நல்ல போடணும், நல்லதை போட்டு மக்கள்கிட்ட பேசணும். ஏன்னா பத்திரிக்கை தொடர்ந்து எல்லாமே எல்லாம் கொலையும் குத்து வெட்டும், வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, பாலியல் பண்ண இதே போட்டுக்கிட்டு இருக்க. எதுக்கு பத்திரிக்கை? இதுதானே பத்திரிக்கை? இதே வேடிக்கைமான பத்திரிக்கை. அதில் நான் எந்த நம்பிக்கையும் கிடையாது. இப்போ எந்த பத்திரிக்கை நிறைய வித்த பத்திரிக்கைலாம் இப்போ விற்கல சார். நான் நேரடியா பாக்குறேன். நிச்சயமா நீங்க சொன்னது திரும்ப நானும் சொல்றேன்.
மதுவே ஒழிக்கணுங்கிறது எங்கள் கொள்கை. ஏன்னா மது குடிக்கிறவனையும் நிறுத்தணும், அதுக்காக வேண்டி உற்சாகப்படுத்தி நிறுத்தணும், அது எங்கள் கொள்கை. இந்த கொள்கையை நாட்டில் மத்தியிலேருந்து மாநிலத்திலேருந்து எல்லா மாநிலங்களும் நிறைவேற்ற வேண்டும்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர், நாட்டுடைய ஹோம் மினிஸ்டர் அவருடைய கருத்தில் நான் வருங்காலத்தில் இப்படி நடக்குன்னு அவர் விருப்பத்தை வெளியிடுறாரு. ஒவ்வொருவருக்கும் விருப்பத்தை வெளியிடுறதுக்கான உரிமை இருக்குது. அந்த உரிமையில் அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளியிடுறாரு. அதை அத்தைக்கு மீசம் முளைச்சா என்னங்கிறது அப்புறம் தான் சொல்ல முடியும். நிச்சயமா எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும். வருங்காலம் 26 ஸ்டாலின் தாங்க முதலமைச்சர். எங்கள் ஓட்டெல்லாம் ஸ்டாலின் தான் போடுவோம். மக்கள் ஓட்டு அவருக்கு தான். வேற என்ன?